பலாலி, மயிலட்டி, வசாவுலான், குறும்பசிட்டி, கட்டுவன், தையிட்டி போன்ற பிரதேசங்களை டவுன்ல கூடி இந்த பேக்கெண்ட் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ராணுவம், ஜிஎஸ் ஆபீஸுக்கு பக்கத்துல ராணுவம், இந்த முக்கியமான கிரவுண்டுகளுக்கு பக்கத்துல ராணுவம். ஒவ்வொரு நாளும் வர்ற வேதனைகள் எங்களுக்கு தான் தெரியும். நீர்ப்பாசன திணைக்களம், கிளர்ச்சி மாவட்டத்தினுடைய பொது நூலகம், மட்டக்கட்சியில இருக்கக்கூடிய அரசினர் விவசாய பண்ணையை சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகள். சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி பழைய கச்சேரி முன்பாக தான் நிற்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்றைய நாள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவத்திடம் இருக்கக்கூடிய காணிகளை விடுவிக்க கோரி மக்களால் இன்றைய நாள் வந்து ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான ஒரு முழுமையான ஒரு காணொலியை தான் இதில் நாங்கள் பார்க்க போகிறோம். என்னுடைய காணொலியை இப்போ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இதுல வந்து பாருங்க, இலங்கை அரசே எமது பூர்வீக நிலங்களை உடன் ஒப்படையுங்கள். யாழ்ப்பாணம் வலிவடக்கு மயிலத்தமடு மாதவனை பகுதியில் காணி இழந்த மக்களின் நீண்டகால தொடர் உரிமை போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஜனநாயக கவன ஈர்ப்பு போராட்டம் என்று சொல்லி ஒரு பதாதை ஏந்திய மாதிரி இருக்கிறாங்க பாருங்க. நிறைய மக்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைய நாள் வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறாங்க. துப்பாக்கிச்சூடு, வாய்வடி, மின்சாரவேலி, வாழ்வெட்டு போன்றவற்றினால் பாதிக்கப்பட்டனர். மயிலத்தமடு பெரிய மாதவனை கால்நடைகளின் அவல நிலை என்று சொல்லி ஒவ்வொரு பதாதைகளும் ஒவ்வொரு விஷயத்தை தாங்கியவாறு நிற்குது. 36 வருடங்கள் கடந்தும் எமது வாழ்க்கை அகதி வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பதாதை இங்கார வந்து ஏந்தப்பட்டிருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 36 வருடங்கள் ஆகியும் விடுவிக்கப்படாத மயிலட்டி மக்களின் காணிகளை விடுவிப்பதற்கான அறவழி போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பதாதை ஏந்தப்பட்டிருக்கிறது. தையிட்டி காணி சம்பந்தமான ஒரு பதாதை. மக்களிடம் வெளிப்படையாக பேசி வணக்கம். நாங்கள் யாழ் மாவட்டத்திலிருந்து குறிப்பாக வலிகாமம் வடக்கு எனப்படுகின்ற பலாலி, மயிலட்டி, வசாவுலான், குறும்பசிட்டி, கட்டுவன், தையிட்டி போன்ற பிரதேசங்களை முன்னிறுத்தி ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றோம். அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் கிளிநொச்சியிலே மன்னார் சமூக மேம்பாட்டுக்கான நிறுவனமான மெசிலோட் நிறுவனத்துடன் இணைந்து எமது நியாயமான கோரிக்கைகளை அனைத்து தரப்பினருக்கும், அதாவது எங்களுக்கு தீர்வு வழங்கக்கூடிய மற்றும் அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்தும் மூலமாக ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கவனஈர்ப்பை கிளிநொச்சி மண்ணிலே முன்னிறுத்தி எமது பிரச்சனைகள் சம்பந்தமான ஒரு வெளிப்பாட்டை வெளிப்படுத்த இன்றைய நாளில் கூடியிருக்கின்றோம். எமது பிரதேசமானது 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்திலிருந்து இன்று வரை 36 வருடங்கள் முடிவடைந்தும் எங்கள் மண்ணிலே முழுமையாக 5 கிராமங்கள், தையிட்டியுடன் இணைத்தால் 6 கிராமங்கள் முழுமையாக இன்று வரை விடுவிக்கப்படாமல் காணப்படுகின்றது. அதற்கு அரசாங்கம் இன்று வரை கூறி வருகின்ற காரணம் விமான நிலைய விஸ்தரிப்பும் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையும். நாங்கள் முழுமையாக அந்த கருத்தை நாங்கள் முழுமையாக வெறுக்கின்றோம், எதிர்க்கின்றோம். காரணம், எமது பிரதேசத்திலே விமான அபிவிருத்தியும் இல்லை, உயர் பாதுகாப்புக்கான தேவைப்பாடும் இல்லை. முழுமையாக மக்களின் நிலங்கள், விவசாய நிலங்களையும் கடத்தலில்
நிலங்களையும் ஆக்கிரமித்து இராணுவம் வருமானம் ஈட்டுவதற்காகவும் இனப்பலம்பலை குழப்புவதற்கான ஒரு நடவடிக்கையாகவே எமது பிரதேச மக்களை முழுமையாக பார்க்கின்றோம். ஏனெனில் எமது பிரதேசமானது 90க்கு முதல் இடம்பெயர முன்பு குறிப்பாக பலாலி, மயிலிட்டி, தையிட்டு, பசாவளம், குறும்புசுட்டி போன்ற அனைத்து கிராமங்களும் கடத்தல் ரீதியாகவும் விவசாயம் ரீதியாகவும் உயர்ந்த நிலையில் காணப்பட்டது யாவரும் அறிந்தது, உலகறிந்த விஷயம். இன்றைய தினம் எங்கள் யுத்தம் முடிந்து, அதாவது குறிப்பாக யுத்தம் முடிந்து 17 வருடங்களாகவும் நமது நிலத்துக்கு எங்களால் மீள போக முடியவில்லை. நமது நாட்டில் நடந்த உள்நாட்டு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு 2009 மௌனிக்கப்பட்ட பிறகும் இன்று வரை எங்களால் யுத்தத்தால் இடம்பெயர்ந்த நாங்கள் இன்று வரை குடியேறாமல் இருப்பதற்கு பிரதானமான காரணம் இராணுவ ஆக்கிரமிப்பு. அதிலும் இன்று வரை நமது ஜனநாயக ரீதியான போராட்டம் வெற்றியளிக்காமல் இருப்பதற்கு பிரதானமான காரணமாக முழுமையான மக்களின் ஒத்துழைப்பின்மையை இந்த இடத்தில் நாங்கள் கூறுகின்றோம். ஏனென்றால் இந்த பிரதேசத்திலே அனைத்து மாவட்ட மக்களும் ஒன்று இருக்கிறார்கள். மயிலத்தமடு, மாதவனை, முல்லைத்தீவு, கேப்பாப்பிலவு, பலாலி, மயிலட்டி, தையிட்டி குறிப்பிட்ட அனைத்து பிரதேச மக்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய அனைத்து குரல்களும் நசுக்கப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம், எமக்கு வலிமை இல்லை, தனித்தனியாக போராடுகின்றோம். இந்த 2009 முதல் நடந்த யுத்த போராட்டத்திலே யுத்தத்தின் காரணமாக அனைத்து மக்களும் காணி இழந்த நாங்கள் இன்றைக்கு அந்த ஒற்றுமை யுத்தத்தின் பின்னர் அகிம்சை வழியில் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து மக்களும் ஒன்றிணைகிறார்கள் இல்லை. உண்மையான காரணம் அது. ஏன் ஒரு பாரியளவான யுத்த போராட்டத்தை மேற்கொண்ட மக்கள், எழுச்சியிட்ட மக்கள் ஏன் அகிம்சை ரீதியில் எங்கள் நிலமீட்பு போராட்டத்துக்கு ஒத்துழைக்கவில்லை என்பதுதான் எமது பிரதேசத்தில் இருந்த அனைத்து மக்களுடைய கேள்வியா இருக்கு. எங்களுடைய நிலம் கிடைப்பதற்குரிய முழுமையான காரணமாக நாங்கள் வைக்கின்ற முறைப்பாடும் குற்றச்சாட்டும் அரசு அதிகாரிகளுக்கு, அரச உத்தியோகர்களுக்கு என்பதற்கு மேற்பட்டதாக மக்களின் அக்கறையின்மை ஒன்றை அனைத்து மக்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இன்று நிலமிழந்து உள்ளோம், அதாவது அனைத்து மக்களும், அனைத்து மாவட்ட மக்களும் நிலமிழந்து உள்ளோம் என்றால் அதற்கு காரணம் எமது உள்நாட்டு யுத்தம். இன்றைக்கு அந்த யுத்தத்தால காணி இழந்திருக்கிறது. நாங்கள் எங்களுக்காக அனைத்து மக்களும் ஜனநாயக ரீதியில குரலுக்கு கொடுக்கணும் என்று இந்த இடத்துல கேட்டு அனைத்து மக்களும் இந்த வேண்டுகோளை விடுத்துக் கொண்டு வருகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று கிளர்ச்சி மாவட்டத்திலே வடக்கு கிழக்கில் இருந்து இராணுவங்கள் வந்து பொதுமக்களின் காணிகளிலும் மற்றது பொது இடங்களிலும் இன்றைக்கு கிளர்ச்சி தவணை பொறுத்தவரையிலும் இராணுவத்தின் மயம் கூட. என்றால் எத்தனையோ வருடமாக நாட்டிலே 16 வருஷம் 17 வருஷமாக இராணுவம் இன்றைக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தாலும் பொய்யான வார்த்தைகள் சர்வதேசத்துக்கு சொல்லி எமது இந்த டவுன்ல கூடி இந்த பார்க்கின்றது. அதுக்கு பக்கத்தில் ராணுவம், ஜிஎஸ் ஆபீஸுக்கு பக்கத்தில் ராணுவம், இந்த முக்கியமான கிரவுண்டுகளுக்கு பக்கத்தில் ராணுவத்தை குவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த ராணுவங்கள் வெளியேற வேண்டும், மக்களுடைய காணிகள் கொடுக்க வேண்டும், பொது அமைப்புகளுடைய காணிகள் ஒப்படைக்க வேண்டும். இது மட்டுமில்ல, கேப்பாப்புல போராட்டம் நடக்குது, மட்டக்களப்புல போராட்டம் நடக்குது, பலாலில போராட்டம் நடக்குது. இப்படியே இந்த அரசு வரும்போது என்ன வார்த்தை சொன்னார்கள், நாங்கள் உடனடியாக ராணுவத்தை வெளியேற்றுவோம் என்று. ஆனால் இதுவரைக்கும் வெளியேற்றவில்லை. நாங்கள் இன்றைக்கு மாநில துயிலமில்லங்களை வணக்க ஸ்தலங்கள் அதை கூடி விடவில்லை. ஆனால் சொன்ன வார்த்தைகள் இந்த சந்திரசேகர ஐயாவா இருக்கலாம், அனுராவா இருக்கலாம், வடக்கு கிழக்கில் பொய்யான பிரச்சாரங்களை சொல்லி மக்களை வாக்குகளை சூறையாடினார்கள் தவிர இதுவரைக்கும் இன்றைக்கு 2 வருடம் ஆக போகிறது. தமிழருக்குரிய முக்கியமான பிரச்சனைகள் தீரவில்லை. ஆகவே அது சம்பந்தமாக மாவட்டமாக எமது ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இந்த அரசு பொய்யான வேடங்களை போட்டு என்று சர்வதேசம் உணர வேண்டும். ஏனென்றால் சர்வதேசத்துக்கு ஒரு முகமும் எமது மக்களுக்கு ஒரு முகமும் காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதுக்காகத்தான் அந்த காலத்திலே நாங்க வேறு நாடு, நீங்க வேறு நாடு, நிறைய வேறு பாடு என்று ஒரு பாடலை கூட தமிழ் விடுதலை புலிகள் இயக்கியிருந்தார்கள். ஆகவே அப்படியான செயல்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு ஆயுதம் தூக்கி போராடியவர்களை இன்றைக்கு தெருவாக நின்று போராட்டம் செய்வோம். ஏன் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கிறது? மீண்டும் ஒரு ஆயுத போராட்டத்தை உருவாக்க கூடாது இந்த அரசு. இந்த அரசு ஒரு ஆயுத போராட்டத்தை எடுத்து தென்னிலங்கையில 1 லட்சம் சிங்கள மக்களை அழித்துத்தான் இன்றைக்கு ஆட்சிபுரம் அறிவித்தார்கள். ஆட்சிபுரம் வருவர்களுக்கு தெரிய வேண்டும் எமது மக்கள் நாங்கள் ஏன் ஆயுதம் தூக்கிறோம் என்று. ஆகவே இந்த பிரச்சனை எமது மக்களுக்குரிய இடங்கள் விடுதலையாக வேண்டும். விடுதலை செய்யும் வரைக்கும் எமது போராட்டம் தொடரும். ஆகவே இந்த அரசு வருங்கால அரசு, இது வரப்போற அரசு விடு. எனக்கு வடக்கு கிழக்கில் ஒரு பிரச்சனை தீர்ந்தால்தான் ஸ்ரீலங்காவில் ஒரு பிரச்சனை தீரும் என்பதை ஆணித்தரமாக கூறுகிறேன். நன்றி. 2009 ஆண்டு இந்த மண்ணிலே யுத்தம் அமைதிக்கு கொண்டு வரப்பட்டு சகவாழ்வும் அமைதியும் திரும்பிவிட்டதாகவும் இந்த மண்ணிலே அனைத்து மக்களும் சமத்துவமாக மதிக்கப்படுகிறார்கள், வாழ வைக்கப்படுகிறார்கள் என்கின்ற
அந்த செய்தியை உலகம் முழுவதும் சொல்லி வருகின்ற பல்வேறு அரசாங்கங்களினுடைய வழியிலே இன்றைய அரசாங்கமும் வந்திருக்கிறது. இன்றைய அரசாங்கம் வந்ததற்கு பிற்பாடு கூட போரின் விளைவுகளாக இருக்கக்கூடிய மிக பெரும் விளைவான நிலங்களை ராணுவம் ஆக்கிரமித்து வைத்தல் என்கின்ற நிகழ்ச்சி திட்டம் தொடர்ந்து கொண்டிருப்பது மிகுந்த வேதனையை தருகிறது. வடகிழக்கிலே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலம், விவசாய நிலங்கள், மக்கள் வாழ்விடங்கள், மக்களுடைய தொழில்துறைகள் அனைத்தும் முடக்கப்பட்டு இராணுவப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் எல்லோரும் பார்க்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கம் பாலங்களை கட்டுவதிலும் வீதிகளை போடுவதிலும் மக்கள் அமைதியாக வாழுகிறார்கள் என்ற தோற்றத்தையும் அபிவிருத்தி என்கின்ற மாயையும் ஏற்படுத்த விளைகிறதே தவிர உள்ளார்ந்த ரீதியிலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் முற்றிலும் இராணுவமயப்படுத்தப்பட்டிருக்கிறது. இராணுவத்துடைய ஆக்கிரமிப்புகளே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆக்கிரமிப்பினுடைய விசாலிப்பு இன்னும் இனவாதம் இந்த மண்ணிலே இருக்கிறது என்பதை இன்றும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகளாக இருக்கிறது. விசேடமாக கிளிநொச்சியை பொறுத்தவரையில் வடகிழக்கெல்லாம் பாரிய ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது. கிளிநொச்சியை நாங்கள் போராடி கொண்டிருக்கின்ற இந்த இடத்தை பார்க்கிற பொழுது இந்த அருகிலே இருக்கக்கூடிய நீர்ப்பாசன திணைக்களம், கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பொது நூலகம், வட்டக்கட்சியிலே இருக்கக்கூடிய அரசினர் விவசாய பண்ணையைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகள், கிளிநொச்சியினுடைய இளைஞர் அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய காணிகள், கிளிநொச்சியினுடைய ஊடக மையம், கிளிநொச்சியினுடைய பொழுதுபோக்கு வலயம், கிளிநொச்சியினுடைய அழகியல் கலாமன்றம், முழங்காவில் பகுதியில் இருக்கக்கூடிய முழங்காவில் பகுதியினுடைய அன்பு குடியிருப்பு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய 1000 ஏக்கர் காணிகள் என்று கிளிநொச்சியை சூழ்ந்து ஒரு மிகப்பெரிய இராணுவ நெருக்குவாரம் இந்த மண்ணிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாத வகையில இந்த இராணுவ நில அபகரிப்பு என்பது இன்றும் இருக்கிறது. இன்று நான் நினைக்கிறேன் 17 ஆண்டுகளாகி இருக்கிறது. கிளிநொச்சியினுடைய கல்வியினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய நூலகத்தை கூட விடுவிப்பதற்கு இந்த ராணுவம் தயாரில்லை என்கின்ற அவர்களுடைய மனநிலை சொல்லி இருக்கின்ற செய்தி, நீங்கள் இன்னும் அடிமைகள் என்பதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலவரம் இந்த மண்ணிலே ஏற்பட்டிருக்கிறது. வடக்கை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்திலே 1000 ஏக்கர் காணிகள் நிலவளம் உள்ள காணிகள், ஒரு பூர்வீக காணிகள், கேப்பாப்புலவிலே எங்களுடைய மக்களுடைய பூர்வீக காணிகள். ஆக தேசங்களை இராணுவமயமாக வைத்திருப்பதன் காரணமாக தொடர்ந்து வருகின்ற எதிர்காலம் எந்த ஆண்டுகளிலும் இராணுவ முற்றுகைக்குள் தமிழ் மக்கள் வாழ வேண்டும் என்கின்ற இராணுவ மூலோபாயம் தான் இங்கு மேலோங்கி இருக்கிறது. அது காணியவர்களுக்கு தேவை என்பது அல்ல. இன்று நீங்கள் அருகிலே பார்க்கலாம், ஒரு இராணுவ முகாமுக்குள்ளும் ஆட்கள் இல்லை. ஒரு இராணுவம் 2 இராணுவம் தான் இருக்கிறது. தேசிய பாதுகாப்பு என்பது கிளிநொச்சி போலீஸ் நிலையத்துக்கு முன்னுக்கு தேவையற்ற ஒரு விடயம். ஆனால் தேசிய பாதுகாப்பு என்கின்ற ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு வடகிழக்கினுடைய எல்லைக்கரிவோரங்கள், கேந்திர ஸ்தானங்களை முற்றுகையிடுவதனூடாக நீண்ட காலத்திற்கு தமிழர் தேசத்தை அடிமை கொள்வதற்கான செயற்திட்டத்திற்கு இந்த அரசாங்கமும் தயாராகி இருக்கிறது. ஆகவே இதற்கு எதிரான போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து செய்வதனூடாக இந்த போராட்டங்களுக்கு சர்வதேச சமூகத்தினுடைய பங்களிப்பை ஏற்றுக்கொள்ள செய்வதனூடாக, சர்வதேச சமூகத்திற்கு இந்த செய்தியை கொண்டு செல்வதனூடாக இன்னும் ஒரு இந்த நாட்டிலே திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உலகத்துக்கு சொல்லுகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஏனென்று சொன்னால் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள கால்நடை வளர்ப்போர் மயிலத்தமிழ் பண்ணையாளர்கள், நாங்கள் மயிலத்தமிழ் இருந்த பண்ணையாளர்கள் இந்த 1084 அறவழி போராட்டத்தை ஆரம்பித்து நாங்கள் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்து கட்சி அங்கே நடந்து இப்போ இங்கேயும் எங்களை போராட்டத்தை என்னென்னா நாங்கள் அந்த கால்நடைகளை நம்ப 3500 குடும்பம் நம்பி இருக்கிறது. ஆனால் அது என்னென்னா எங்களுக்கு காலங்காலாக முன்னோர்கள் பயன்படுத்தி மேய்ச்சல் அந்த இடத்துல அத்துமுறைய பயிற்சியாளர்கள் எங்களோட மேய்ச்சல் நிலத்தை பிடிச்சு எங்களை கால்நடைகளை மடிச்சு எங்களையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் ஒவ்வொரு ஜனாதிபதியாக கூறி அனுர ஜனாதிபதி வந்த இடத்த எங்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டம் 5ஆம் மாதம் 20ஆம் தேதி வந்த இடத்தையும் இந்த மயிலத்தமிழ் மாதவனை மேய்ச்சத்தரையை ஒதுக்கித்தாரன்னு சொன்னாரு. அதுல இன்னும் ஒதுக்கி தரவில்லை. நாங்களும் ஒவ்வொரு மீட்டிங் ஒவ்வொரு கடிதம் அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஆனா ஒவ்வொருவரும் இன்னும் கவனிக்கிறார்கள். நாங்க அதனாடி எங்க பரவலி போராட்டத்தை மீண்டும் ஆரம்பிச்சு கொண்டு இருக்கிற போராட்டத்தை இன்னும் விரிவடைய செய்வதற்கு தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். ஏன்னா இது நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேதனையும் ஒவ்வொரு நாளும் வர்ற வேதனைகள் எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா மாடுகளுக்கு குடிக்க தண்ணி இல்ல, இருக்கிற புல் இல்ல, புல் மூலிய நெருப்பு வச்சு எங்களை அச்சுறுத்தி பண்ணி இதை போலீஸ்ல முறையிட்டு எவ்வளவு கோட்சாலையெல்லாம்
கோட்டப்பில் கோட்டு மட்டக்களப்பு மாவட்டம் நீதிமன்றம் மற்ற ஒரு நீதிமன்றத்தாரையெல்லாம் அவங்கள வெளியேற்ற சொல்லி மேய்ச்சத்துறைக்கு ஒதுக்க கொடுக்க சொல்லி வந்தது. ஆனா இன்னும் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. என்ன அங்க முன்னாள் ஆளுநர் அந்த ஜெயம்பத் அவர்களும் அம்பிட்டிய சுமந்த அந்த மக்களை வேண்டிக் கொண்டு அந்த மக்களுக்கு அவங்களுக்கு வாழ வேண்டிய விருப்பம் இல்லை. அங்க எங்களிடத்தை வைபுறுத்தி அவங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு 20,000 காசு கொடுத்து தான் எங்களை மாட்டுகளை அழிக்கிறதுக்கு எங்களோட வாழ்வாரத்தை அழிக்கிறதுக்கு அந்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அந்த மேய்ச்சத்துறையை அழிச்சு அந்த பொருளாதாரத்தை அழிச்சோன்னா இந்த மக்கள் வீதியில வருவார்கள் என்று தெரிஞ்சுதான் அவங்க வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பத்தி யாரிடமும் முறையிட்டும் இன்னும் ஒரு முடிவும் கிடைக்கவில்லை என்பதை எங்க மனவேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.